தேதி மட்டும் அறிவிக்கட்டும், எங்க தலைவர் வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய மூலை முடுக்குகள் எல்லாத்துக்குமே வந்து பிரச்சாரம் செய்ய போறாரு. இப்பதான் எங்களை வந்து பிரச்சாரம் செய்ய விடாம திமுக அரசு வந்து எஸ்ஓபி போட்டு தடுத்திருக்காங்க. தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே தலைவர் வந்து களமிறங்கிடுவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலைமையில எங்கடா தலைவர் இன்னும் காணுமே, பனையூர்ல தூங்கி இன்னும் எழுந்திருக்கலையே அப்படின்னு தேடும்போதுதான் அவசரமா இப்போ மும்பைக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியோட வாரிசை சந்திச்சு ஒரு சில ரகசியமான டீலிங், இப்போ அது ரகசியம் அப்படின்னே சொல்ல முடியாது, அப்படி ஒரு டீலிங் வந்து செய்ய இருக்கதாகவும் ஒரு தகவல் ஒண்ணு வெளியாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் நேர்காணல் வச்சு அதுல இருந்து ஒரு 50 வேட்பாளர்களையுமே வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னும் 2 நாட்கள்ல பாண்டிச்சேரியில அந்த வேட்புமனு தாக்கலே முடிய போகுது. ஆனாலுமே அங்க வேட்பாளர் கிடைக்காத அந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. தமிழகத்திலுமே ஒட்டுமொத்தமா பொறுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 வேட்பாளர்கள் தான் இப்போ வந்து தேடி இருக்கிறாங்க. சோ இந்த 2 நிலைமைகளுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கூட்டணி பேரம் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியாது போல. சோ எது வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது. சோ அந்த முக்கியமான அரசியல் புள்ளியோட வாரிசு யாரு, அவரு விஜய்க்கு சொன்ன மெசேஜ் என்ன, அதுக்கு விஜய் வந்து என்ன செய்ய போறாரு, விஜய் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தேர்தல் தேதி அறிவிச்சாங்க அப்படின்னா பிரச்சாரம் செய்ய போறாரு அப்படின்னு சொன்ன அந்த இதுல தலைவர் வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து ஊழல் வழக்குகள் மட்டுமே தாவேகா மேல வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து தேர்தல் விதிகளை மீறி ஊழல் வழக்குல வந்து மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இப்போ என்ன வழக்குல மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இத்தனை நாளா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்காம இருக்கிறதுக்கு திமுக அரசு தான் காரணம். திமுக அரசு சதி செஞ்சு தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கான அந்த நெறிமுறைகள் எஸ்ஓபி அது வந்து வகுத்து வச்சிருக்காங்க. இது மூலமா எங்களால மக்களை சந்திக்கவே முடியல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க தலைவர் வந்து அப்படி மூல முடுக்கு எல்லாமே வந்து காந்தியடிகள் மாதிரி நடந்து வந்தே மக்கள் எல்லாம் சந்திச்சிருப்பாரு. சோ தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் விதிமுறைகள் எல்லாமே நடைமுறைக்கு வந்த உடனே எங்க தலைவர் மக்களை சந்திக்க வருவாரு அப்படின்னு அது வருஷம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் விஜய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா நான் உங்களை வீடு வீடா வந்து பாக்குறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே இப்படி சொல்லப்பட்ட நிலைமையில தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு, தேர்தல் விதிமுறைகளும் நடைமுறைக்கு வந்தாச்சு. வரேன்னு சொன்ன உங்க தலைவர் எங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய அன்னைக்கு டெல்லியில சிபிஐ விசாரணைக்காக போயிருந்தாரு. போயிட்டு ஜாலியா கையெல்லாமே ஆடிட்டு வந்திருந்தாரு. வந்துட்டு இனிமே என்ன கூப்பிடாதீங்க, நான் வந்து பிரச்சாரத்துக்குலாம் போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்ன விஜய் வந்து எங்க பிரச்சாரத்துக்கு காலுமே அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அவசரமா மும்பைக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. மும்பைக்கு போறதுக்கு பல கட்ட காரணங்கள் வந்து சொல்லப்பட்டது. அதாவது ஒரு டிசைனர் விஜய்க்கும் அந்த நடிகைக்குமான ஒரு பர்சனல் டிசைனருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக தான் விஜய் மும்பை போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் தேர்தல் விதிமுறைகள் வந்த உடனே அந்த படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. சோ அதுல வந்து ரீஷூட் பண்றதுக்காக தான் விஜய் வந்து மும்பைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லப்பட்டது. இன்னொரு தரப்புல வந்து இந்த ஜனநாயகன் படத்தை எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருங்கப்பா, அதை வச்சுதான் நான் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சாரமே இந்த ஜனநாயகன் படம் தான், எப்படியாவது அதை வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கெஞ்சி கூத்தாடுறதுக்காக டெல்லிக்கு தான் போகணும். ஆனா எதுக்கு மும்பை போறாருன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த நடிகரோட ரொம்ப நெருக்கமான பெண் நடிகை வந்து மும்பைக்கு போயிட்டு அங்கிருந்து தான் டெல்லிக்கு போறாங்க. ஸோ அதே மாதிரி மும்பைக்கு போயிட்டு டெல்லிக்கு போகிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு தெரியல. இப்படி பல கட்ட காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே இதுல வந்து முக்கியமா இன்னொரு காரணமும் இப்போ வந்து முன்வைக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அவர் தங்கியிருந்த அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களோட வீட்டுக்கு ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் தொலைவு இருக்கிறதா நம்ம ஒரு வீடியோல வந்து பதிவிட்டு இருந்தோம். ஸோ அங்கே ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும்போது இப்போ மும்பைக்குமே அந்த அரசியல் புள்ளியோட வாரிசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறதா ஒரு தகவல். இந்த தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கிற தேர்தலா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. பல கட்ட கூட்டணிகளோட அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துருக்காங்க. ஸோ இப்போ திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எல்லாரோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா திமுக கூட்டணியில இல்லாம மற்ற எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இணையணும். அதாவது 2 முனை போட்டி நடந்தா மட்டும்தான் திமுகவை நம்மளால வீழ்த்த முடியும் அப்படிங்கறத
அமித்ஷாவோட கணக்கு, அதாவது அரசியல் சாணக்கியன் அமித்ஷாவோட கணக்கு. ஸோ அதுக்காக பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகள் கிட்டயுமே பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்திருக்கு. அப்படிதான் தாவிக கூடவும் நடந்திருக்கு. இது ஆதவர்ஜுனா வெளிப்படையா போட்டு உடைச்சிருந்தாங்க, எங்களுக்கு வந்து 90 சீட் தரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு. ஆனா விஜய் வந்து இஃப்தார் நிகழ்ச்சியில இது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இது வந்து வதந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே இப்போ அது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உருவாகிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே டெல்லிக்கு போகும்போது அந்த அரசியல் புள்ளி, அதாவது அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரியல. எதுக்காக திடீர்னு அரசியலுக்குள்ள களமிறங்குறாருன்னு தெரியல. குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய திமுகவை விமர்சிக்கக்கூடியவங்களே வந்துட்டு இப்போ அந்த குடும்ப அரசியலை கையில எடுத்திருக்காங்க. அமித்ஷாக்கு அப்புறம் ஜெய்ஷா அவர்கள் வந்து பாஜகவுல அதிகாரம் செலுத்த போறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலுமே அந்த ஜெய்ஷா தான் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. விஜய் கூட்டணிக்குள்ள வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷா அவர்கள் வந்து ஒரு சலுகை வந்து விஜய்க்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு விஜய் வந்து என்னப்பா நீ எனக்கு சலுகை கொடுக்குற, நீ யார் எனக்கு கொடுக்கறது, நீ வந்து என்னோட கொள்கை எதிரி அப்படின்னு கேட்காம, இல்லைங்க நீங்க சலுகை கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு இந்த திமுகவையும் அதிமுகவும் சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனாலதான் நான் ஒரு அரசியலுக்கே வந்திருக்கேன், ஒரு மாற்றா வரணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இப்போ உங்க கூட அதிமுக கூட்டணியில இருக்காங்க, ஸோ அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி கூட நான் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா கொள்கை இல்லாத கட்சியில கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றதுல ஒரு பெயர் அளவுல தானே. ஆனா அந்த கொள்கை எதிரி கூட அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால நான் வந்து உங்க கூட இப்போ கூட்டணிக்கு சேர மாட்டேன், அதுவும் இல்லாம இந்த முதல் தேர்தலையே நான் உங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டேன் அப்படின்னா என்னோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது சரிஞ்சிரும், ஸோ நான் ஃபர்ஸ்ட் தேர்தலில் யாரு அப்படிங்கிறத காட்டுறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே நடத்திக்கலாம், உங்க ஆசையை வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுவுமே இதுக்கு முன்னாடி வந்து இல்லப்பா கூட்டணி எல்லாம் முடியாது அப்படின்னா அமித்ஷா கிட்டே டைரக்டா சொல்லியிருக்காரு. நம்ம விஜய் பத்தி பேசுறோம் அப்படின்னா ஒரேடியா நம்ம வந்து அவரை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது, அமித்ஷா கிட்ட வந்து அவர் வந்து முடியாது அப்படிங்கிறத முன் நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், இந்த சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இப்படி பல கட்ட நெருக்கடிகள் வந்து அமித்ஷாவோட கையில வந்து சிக்கிருக்கு விஜய் கிட்ட இருந்து. ஸோ இதை வச்சு அதுக்கு அடுத்த பேரங்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. இப்போ விஜயால எதுவுமே பேச முடியாத அந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த கட்டத்துல தான் தேர்தல் முடிச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அதோட தொடர்ச்சியா தான் மும்பையில வச்சு மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. ஏற்கனவே ஒரு கட்சி தன்னோட கட்சியையும் தொண்டர்களையும் அடகு வச்சுட்டு டெல்லியில போய் காவல் காத்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னா இப்போ தாவேகாவை சேர்ந்தவரும், அதாவது மாற்று கட்சி அப்படின்னு சொல்லிக்கொண்டு முன்னாடி வந்த இரண்டாவது இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாவேகாவுமே டெல்லியில இருந்து ஒரு மாற்றம் வேணும், அதாவது மாற்றத்துக்காக தானே வந்திருக்காங்க, ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மும்பையில போய் காவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சியே வந்து, அதாவது கரடியே காரி துப்பிட கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களே இப்போ அதிமுகவை காரி துப்பி இருக்காங்க. அதிமுக இருந்தது அப்படின்னா நான் கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு தாவிகா ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்கன்னா அதிமுக அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு காரணமுமே வந்துட்டு கடந்த 3 மாதங்கள்ல 3 தடவை டெல்லிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணியிருக்கிறாரு. இது கூட கணக்கு பண்ணி பார்த்தோம்னா விஜய் வந்து 2 தடவை தானே போயிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த விதத்துல பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கீழே தான் இருக்கிறாரு. இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியும் சரி விஜயும் சரி நாங்க 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்திக்கல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாலும் அது ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோட வீட்டு வாசல்ல கதவை தட்டிட்டு நின்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓ பன்னீர்செல்வம், அதாவது அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு திமுகவுல இணைஞ்ச ஓபிஎஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. எந்நேரமும் டெல்லி வாசல்லையே கதவை தட்டிட்டு இருக்கிறவரு எந்த நேரத்துல பனையூருக்கு போய் அந்த வாசலை தட்டினாரு அப்படின்னு தெரியல. ஸோ இதையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி மறுத்திருக்கதா செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, வேட்பாளர்கள் நேற்றுக்கு 2ஆம் கட்ட நேர்காணல் வச்சு ஒரு 50 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 வேட்பாளர்கள் தான் இதுவரைக்கும் தேர்வாகி இருக்காங்க. ஏற்கனவே பாண்டிச்சேரியில இன்னும் 2 நாட்கள்ல அந்த வேட்புமனு தாக்கல் செய்யறது முடிவடையக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய 30 தொகுதிகளுக்குமே தாவேகாவில இருந்து வேட்பாளர்கள் இன்னும் கிடைக்காத நிலைமையில இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில அமித்ஷாவோட பையன் டைரக்டா ஜெய்சாவே களத்துல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட்டணி பேரம் வந்து இன்னும் முடியாது, என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்க தலைவர் காந்தியடிகள் மாதிரி தெரு தெருவா மூளை மூளையா பிரச்சாரம் செய்ய போறாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த தேர்தல் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், இல்ல அப்படின்னா நமக்கு மேல வந்து ஊழல் வழக்கு பதியப்படும் அப்படிங்கிறது தெரியாம போயிடுச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல. எந்த ஒரு கட்சி சார்ந்த
ஒரு சின்னமோ இல்ல கொடியோ இல்லைன்னா அந்த வேட்பாளர்கள் புகைப்படமோ பதியப்பட்ட எந்த ஒரு பொருட்களையுமே மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஊழல் வழக்குல தான் கணக்குல எடுத்துக்குவாங்க. ஸோ அப்படிதான் ஏற்கனவே வந்து பெரிய பெரிய அண்டால அருண்ராஜ் அவர்களோட போட்டோ போட்டோ, அப்புறம் பூஸ்ட் டப்பால விஜய் அவர்களோட போட்டோ போட்டும் கொடுத்து ஊழல் வழக்குல மாட்டிக்கிட்டாங்க. சரி, அப்போவாச்சும் திருந்துவாங்க, இது வரைக்கும் தெரியல, அவங்கதான் நியூ பார்ன் பார்ட்டியாச்சே, ஸோ அவங்களுக்கு தெரியாது, இதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இஃப்தார் நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது இல்லையா, அதுல விஜய் கூட தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இதே மாதிரி எல்லா மாவட்டங்கள்லயுமே நடக்கும்போது சேலம் மாவட்டத்துல அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்த மக்களுக்கு வந்து டிவிகேவோட கொடி அந்த சின்னம் போடப்பட்ட தண்ணீர் பாட்டில வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை, அதாவது ஒரு மாட்டுக்கு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தாவேகாவுக்கு கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சு மறுபடியும் பறக்கும் படையினர்கிட்ட ஊழல் வழக்குல மாட்டிருக்கு தாவேகா. ஸோ தேர்தல் விதிமுறைகள் வரட்டும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறதே தெரியாம தான் இருக்கு. ஸோ இது தெரியாம இன்னும் எத்தனை கூத்துகள்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.